அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கச்சாரல் நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ 35 வீடியோ போட்டாச்சு. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து 6 இயல் முடிச்சுட்டு 7வது இயலில் ஒரே நடை வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இதில் சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு பகுதி இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றது தான் இதில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொல்லுன்றது பொருள் தருவதாக தான் இருக்கணும். அதாவது ஒரு எழுத்து தனியாக இருந்தாலும் சரி, பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரே எழுத்து பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழின்றோம். அப்படி ஓர் எழுத்து ஒரு மொழியும் அதனுடைய பொருளும் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நன்னூலில் ஓர் எழுத்து ஒரு மொழி தொல்காப்பியத்தில் எல்லாமே 42 ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. அதில் நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்கும். அதில் தூவும் நோ இந்த 2 எழுத்து தவிர மீதி நெடில் எழுத்துக்களில் தான் வருது. அது ஒவ்வொரு வரிசையிலையும் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். உயிரெழுத்து பார்த்துட்டோம்னா உயிரெழுத்தில் 6 இருக்குது. ஆனா பசு, இது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆவின் பால்னுவாங்க, அப்போ பசுவின் பால் தெரியும். ஈனா கொடு, அதாவது ஈதல் அப்படின்னா கொடுத்தல், அது தெரியும் எல்லாருக்கும். ஈனா கொடு. ஊனா இறைச்சி, ஊனா ஊனுன்னு ஞாபகம் வச்சு, ஊனுன்றது இறைச்சி. ஊன் இறைச்சி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அம்பு எய்தல், அம்பு எய்கிறாங்க இல்லையா, அப்போது அந்த ஏவை ஏவா மாற்றிங்க. ஏன்னா அம்பு. அதுக்கடுத்து ஐ தலைவன், தலைவன் வந்தால் எல்லோரும் ஐ தலைவன் வந்துட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஐ தலைவன். ஓன்றது மதகு நீர் தாங்கும் பலகை. ஓன்னா மதகு நீர் தாங்கும் பலகை, இதுதான் இருக்கிறதுல பெருசு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காவரிசை. காவரிசையில் பார்த்தோம்னா குறியில் வர்றதில்லை. குறியில் 2 எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. மீதி நெடில் எழுத்தில் ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உயிரெழுத்தில் 6. இப்போ இங்கே காவரிசையில் 4 இருக்குது. கானா சோலை, இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது காசோலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கானா சோலை பிரித்து எழுதிடுங்க, காசோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூனா பூமி, பூமி மேலே தான் ரயிலெல்லாம் கூன்னு போகும், ஆனால் கூ பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குறிப்புக்காக சொல்கிறது தான். அதுக்கடுத்து கை ஒழுக்கம், கைனா ஒழுக்கமாக இருக்கணும், கை ஒழுக்கமாக இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும்னுவாங்க இல்லையா, லஞ்சம் வாங்கக்கூடாது, அது மாதிரி. அப்போது கைனா ஒழுக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோன்னா அரசன், இது பொதுவாகவே நமக்கு தெரியும், கோன்னா அரசன்ன்றது. அதுக்கடுத்து சாவரிசையில் குறியில் பற்றி நமக்கு கவலையே பட தேவையில்ல, எல்லாம் நெடிலில் மட்டும்தான் வருது. நெடிலையும் எந்தெந்த எழுத்து வருதுன்னா இதுலேயும் ஒரு 4 எழுத்து வருது. சா அப்படின்னா சாவுன்றாங்கல்ல, செத்துப்போ அப்படின்னு, அது இறந்து போ. சானா சாவு ஞாபகம்னா இறந்து போ அப்படின்னு ஞாபகம் வந்துடும். சீ இகழ்ச்சி, நம்ம ஒருத்தர் இகழ்ந்து பேசும்போது தான் சீ அப்படின்னு சொல்லுவோம், அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சீ இகழ்ச்சி, இந்த சீயை சி அப்படின்னு மாற்றிடுங்க. இகழ்ச்சியில் வர குறியில் சி. சி சி இகழ்ச்சி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இகழ்ந்து பேசும்போது தான் நம்ம சி அப்படின்னு சொல்லுவோம், அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. உயர்வு, உயர்வானவங்க கூட சேரணும். உயர்வு, சேர்னாவே உயர்வானவங்க கூட சேரணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். சேரணுன்றதுனால உயர்வு. மதில், அதாவது வீட்டை சுற்றி மதில் கட்டி ஷோ காட்டுறியா அப்படி ஞாபகம் வச்சுங்க. மதில் அதுக்கடுத்து தாவரிசையில் தூ மட்டும்தான் உங்களுக்கு இது ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. குறில், இந்த குறில் தூவும் நோ, அது மட்டும்தான். தூ உண்ணு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வில்லேஜ்லலாம் உண்ணுன்றதுக்கு துண்ணுன்னுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. துண்ணுன்னுவாங்க, அதை வச்சு தூவுன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தான்னா கொடு, இது நமக்கே தெரியும். இது தான் நாமளே கேட்குறோம், அதனால். தீனா நெருப்பு, இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து தூணா தூய்மை, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த எழுத்துலேயே வருது, தூய்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா யாரும் சுத்தமாக இல்லைன்னு, தூய்மையாக இல்லைன்னு தூண் யாரும் சொல்லக்கூடாது, தூய்மையாக இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க. தூய்மை. அப்புறம் தேனா தேவன் கடவுள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் கடவுள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தைனா தைத்தல், துணி தைக்கணும் இல்லையா, அது தைனா தைத்தல். மாதம் ஒன்று இருக்குது, ஆனால் இங்கே தைத்தல் கொடுத்துருக்காங்க. இப்போ சொன்னது மட்டும் இல்லை, வேறு பொருள் கூட இருக்குது, ஆனால் நமக்கு இதுதான் மெயினாக கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். அடுத்து பாருங்கள், நாவரிசையில் என்ன வருதுன்னா, அதாவது குறியில் நோ மட்டும்தான். நோன்னா நோய், நோ அப்படின்னு.
நோய் வந்துட்டா நொய் நொயின்னு அழுதுப்பாங்க. நொய் நொயின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் நொய் நொய் நொயின்னு அழுதுப்பாங்க. நோய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க நோய் வந்துட்டால் நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நோய் ஞாபகத்துக்கு வந்துடும். நான்னா நாவு, அதே இதில் வருது. நான்னா நாக்கு, அதுதான் நாவுன்னு சொல்கிறாங்க. நீனா முன்னிலை ஒருமை, முன்னே இருக்கிறவங்கள பார்த்து தான் நம்ம முன்னிலையில் ஒருமையில் இருக்கிறவங்கள பார்த்து தான் நீன்னு சொல்லுவோம். இந்த நே அன்பு வந்து இந்த இந்த 42 பட்டியலே 2 இதுக்கு வந்து அன்பு வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேவும் இங்கே பாருங்கள், மேவும், நே மே ரெண்டும் அன்பு ஞாபகம் வச்சுக்க. மேவுக்கும் அன்பு, நேவுக்கும் அன்பு வரிசையில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நை இழிவு. நைனா இல்லைன்னு ஒரு மீனிங் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறது இழிவு. நோ நோன்னா அதுவும் இல்லை, வறுமை. பொருள் இல்லைன்னா வறுமை. நோ இங்கிலீஷில் நோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ பொருள், நோ வறுமை. பொருள் வச்சுன்னு கொடுக்க மாட்டோம். நைன்றவங்க இழிவு. பொருள் இருக்குது, நை இல்லைன்னு சொல்ல வச்சுட்டே இல்லைன்றவங்க இழிவு. நை இழிவு. நோ வந்து ஆங்கிலத்தில் நோன்னா இல்லை, இல்லை வறுமை. இல்லாதனால, பொருள் இல்லாதனால வறுமை. இங்கே பொருள் கொடுக்காதனால நைன்றதுனால இழிவு. இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாவரிசைக்கு போகலாம். பாவரிசையில் 5 எழுத்து இருக்குது. பாடுனா பாடல், உங்களுக்கே தெரியும். நம்ம செய்யுளெல்லாம் பா வகைன்னு சொல்லுவோம். ஆசிரியர் பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு. அப்போ பான்றது பாடல். பூனா மலர், அது இயல்பாகவே பூன்றது மலர்னு தெரியும். அதுக்கடுத்து பேன்றது வந்து மேகம். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா பே மே ஞாபகம் வச்சுக்கணும். பே மே அடுத்தடுத்து எழுத்து வருதில்ல, என்ன எழுத்து மாதிரி. அதனால் பே மேகம் இது ஞாபகம் வச்சுங்க. பை இளமை, இளமையில் பையை தூக்கின்னு பள்ளிக்கு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இளமை பை அப்படி. செல்னா போ, இது எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கிலே இருக்கிறது தான் செல், போ. அதுக்கடுத்து மாவரிசையில் 6 எழுத்து இருக்குது. மாமரம், இது எல்லாருக்கும் தெரியும். மீ வான், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வானில் விண்மீன் இருக்குது, மீன் இருக்குது வானில். எந்த மீன்னா விண்மீன். அதனால் வான், மீனா வான் மீன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வான், வானில் விண்மீன் இருக்குது. அப்படி. மூணா அதே எழுத்துல வருது, மூப்பு. மூப்பு, மூப்பு வந்தால் மூலையில் உட்காந்துருவாங்க. மூப்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். மேவும் இது வந்து இங்கே நேவும் அன்பு அப்படின்னு சொல்லியாச்சு. பாருங்கள், நே அன்பு, மே அன்பு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து மைனா அஞ்சனம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மை டார்க்காக பேசின்னு வந்தால் பயப்படணும். அஞ்சனம், அஞ்சனம்னா மைன் தான் அர்த்தம். நான் ஞாபக குறிப்புக்காக சும்மா சொல்கிற குறிப்பு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற குறிப்பு மட்டுமே. மைனா அஞ்சனம், மையை பூசின்னு வந்தால் அஞ்சனம் அப்படின்னா பயப்படணுன்ற மாதிரி. அஞ்சனம், இது அஞ்சனம் இல்லை, அஞ்சனம். மோன்னா அதே எழுத்துல வருது, மோத்தல். அதுக்கடுத்து யானா அகலம். இந்த எழுத்துலேயே யான்றதுக்கு அகலமாக இருக்கும். யா அகலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து வா வரிசையில் என்னன்னு பார்க்கலாம். குறில் எழுத்துக்கள்லாம் கிடையாது. இது 2 தவிர, தூ நோ இது 2 மட்டும்தான் குறில் எழுத்து. இது வரிசைக்காக நான் போட்டிருக்கேன், வா வரிசைன்னு சொல்லிட்டு. வானா அழைத்தல், தெரியும், வான்னு கூப்பிடுறது. வீணா மலர், வைனா புல், வவுனா கவர். வை புல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வைக்கோல், புல். வைக்கோல், புல். வி மலர், இதில் படித்தோம் இல்லையா தமிழ் சொல் வளத்தில். வீணா அந்த மலர் வந்து விழுந்த நிலையில், கீழே விழுந்த நிலையில் இருக்கிற மலருக்கு வந்து வீண் பேர். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வீணா வீழ்ந்த மலர், வீழ்ந்த கீழே விழுந்துட்டு அந்த மலர், அதுதான் வீ. அதனால் வீ மலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கோல், புல் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வந்து வவு கவர் ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு வேலை வாய்ப்போட ஒரு கவர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வாவுன்றீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை வந்துருச்சு வாவ் அப்படின்னு, வேலை வாய்ப்போட கவர் வந்தால் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான். அவ்வளோதான். இப்போ 42 ஒரு எழுத்துன்னு சொல்லியாச்சு. ஒரு முறை சொல்லி பாருங்கள், சொன்ன குறிப்பெல்லாம் ஞாபகம் வச்சு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் ஒன்று பாருங்கள். 2025 66வது கொஸ்டின் ஒன்று இப்படி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி சம்மந்தமாக. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து. நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம யோசிக்கணும். அதுவும் பாருங்கள், நம்ம இதில் பூன்றது வந்து வீணா பூன்ற பொருள்னு சொல்லி இதுதான் இருக்கும்னு மற்றதுலலாம் இல்லைன்னு எழுதிடலாம். ஆனால் பாருங்கள், இங்கே பூவும் கொடுத்துட்டாங்க. அதனால் இது 2 வச்சு தான் நம்ம யோசிக்கணும்.
இது வந்து இந்த பூன்றது மலர்ன்றது மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் வீக்கு வந்து செடியிலிருந்து வீழ்ந்த நிலையில் உள்ள பூ தான் வீழ்ந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ் சொல்வளம் அந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். குறிப்புக்காக சொல்லியிருப்பேன். வீழ்ந்த நிலையில் உள்ள பூன்னு. அப்போ வந்து அந்த செடியிலேருந்து நீங்கிடுச்சு. நீக்கமும் அதுக்கு வரும். அழிவு உதிரிட்டதுனால அழிவுன்னு வரும். பறவைன்றதும் ஒன்று வீணா பறவைன்னு ஒரு பொருள் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். பாருங்கள், விடை வந்து இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு முன்னாடியே கெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்தேன். இப்படியெல்லாம் கேட்க முடியும் அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியில் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். சில நேரத்தில் இப்படி பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு தொடராக கொடுப்பாங்க. அதாவது இது வந்து கரெக்டாக பொருந்துகிற மாதிரி அந்த தொடர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க எப்படி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவோம். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.